அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல சிந்தனையோட, நல்ல வாசிப்போட, தெளிவான சிந்தனையோட இன்னைக்கு கிடைச்ச இந்த நாளில் ஒரு நல்ல நாளாக மாற்றிட மாட்டோமா, ஒரு இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. நம்ம நல்லது செஞ்சால் நமக்கான நன்மை வரும்ன்றது ஒரு விஷயம் சார். நாம் செய்யக்கூடிய நன்மை ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒரு பயன்படும்ன்றாங்க, யாருக்கோ பயன்படும். இந்த சியாஸ் தியரின்னு சொல்லுவாங்களே, தசாவதாரம் படத்தில் கூட அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பட்டாம்பூச்சியினுடைய சிறகடிப்பு ஏதோ ஒரு வகையில் ஒரு சுனாமியை அழைச்சிட்டு வரும்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்லது கூட ஒரு பெரிய பிரளயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த இன்சூரன்ஸ் போடுறாங்கல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் போடுறாங்கல்ல, இந்த இன்சூரன்ஸுக்கு நான் கேட்டேன். இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, சார் நீங்கள் வருஷத்துக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 75,000 கட்டணும் சார். உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் அது இன்சூரன்ஸில் கவர் பண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலாம். இப்போலாம் அவர் அதை சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஒருவேளை நாங்கள் கவர் பண்ணலைன்னா, அதாவது ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்டோ எதுவுமே ஆகலைன்னா நான் கட்டின 75,000 வேஸ்ட்டு தானே? இது எல்லாரும் கேட்குறது தானே. நான் கட்டின 75,000 வேஸ்ட்டு தானே? இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், அந்த வருஷம் எதுவும் அட்மிஷன் ஆகலை, நல்ல இரவு ஆரோக்கியமாக இருக்கும், அப்போ கட்டின 75,000 வேஸ்ட்டு தானே? அவர் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, நீங்கள் கட்டுற பணம் சார் யாரோ ஒருத்தர் உயிரை காப்பாற்றோம்ல, யாரோ ஒருத்தர் எமர்ஜென்சி கேஸில் இருப்பார்ல, யாருக்காவது நல்லது பண்ண தான் நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கும் ஒரு நாள் நல்லது நடக்கும் சார். யாருக்கும் ஒருத்தருக்கு நல்லது பண்ண தான் நினச்சிங்களேன். நீங்கள் ஏன் குறுகிய வட்டத்தில் யோசிக்கிறீங்க? 75,000 கட்டுறோம், ஹாஸ்பிட்டலில் சேரலைன்னா வேஸ்ட்டுன்னு ஏன் நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தருக்கு அது நல்லது தானே சார்ன்னு. இது கொஞ்சம் சிந்திக்க வைக்க வேண்டிய இடம் சார், சிந்திக்க வைக்க வேண்டிய இடம். ஏன்னா இந்த மனித உடம்பு, நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த மனித உடம்பினுடைய எல்லை என்ன அப்படின்னு இந்த ஜாதகங்கள் கணிக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் கேட்குறாங்க, ஒரு ஜோசியர் ஒரு ஐயா கிட்ட பேசும்போது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய உடலினுடைய எல்லை என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எலும்புகளா? இல்லை, எலும்புக்கு மேலே நரம்பு மண்டலங்கள் இருக்குது. சரி, அதுக்கு மேலே சதைகள் இருக்குது, நரம்பு மண்டலங்களுக்கு மேலே சதை இருக்குது. இந்த சதையோடு நம்மளுடைய உடம்பு முடியுதான்னா இல்லையே சார். சூரியன்லேருந்து வெப்பம் பட்டால் வேர்க்குதே, காற்றில் குளுமை இருந்தால் குளிருதே. அப்போ இந்த காற்றோடுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு தொடர்பு வருது, நெருப்புக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நீருக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இந்த ஆகாசத்துக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ இந்த உடம்பினுடைய எல்லை எதுன்னா தெரியவே இல்லைங்க. அவர் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பின் எல்லைக்கும் அடுத்த மனிதர்களுடைய உடம்பின் எல்லைக்குமே ஒரு தொடர்பு இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதர்களோடு இணைந்துதான் இந்த பிரபஞ்சத்துல பயணிக்க முடியும்ன்றார். கிரகங்கள் இருக்குல்ல, இந்த கிரகங்களினுடைய தாக்கங்கள் எப்படி நம்மளுடைய உடம்புக்கு வருது? இந்த உடம்பு அந்த கிரகங்கள் வரைக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்றாரு சார். இப்போ சனிப்பெயர்ச்சி வந்தாக்க உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பயிற்சி ஏற்பட்டால் உடம்புல மாற்றம் ஏற்படுதுன்றாங்கல்ல, இதன் மூலமாக இந்த உடம்பு பாதிக்கப்படுதுன்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க. இந்த காற்றில் வைரஸ் வருது, சுற்றி வைரஸ் வருது, வைரஸ் வந்தால் உடம்பு பாதிக்கப்படுது தானே, கரெக்டாக? கிருமிகள் வந்து உடம்பு பாதிக்கப்படுது தானே. அப்போ காற்றுக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த கிரகங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் இந்த உடம்பு எல்லையற்றதாக இருக்கிறதுன்னாங்க. முக்கியமான விஷயம் சார், இந்த இடத்த கவனிக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்த உடல் எல்லையற்றதாக இருக்கிறது. யாரோ ஒருவர் செய்யக்கூடிய சிறிய நன்மை இந்த உலகத்திற்கு பெரிய நன்மையாக வந்து சேரும். நம்ம செய்யக்கூடிய சின்ன தப்பு பெரும் அழிவை கொண்டு சேர்ப்பதாக கூட இருக்கலாம். ஆக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொல்லையும் யோசித்து, நம்ம நல்லதையே பேசுகிறோமாப்பான்னு யோசித்து செய்தால் அது நமக்கு செய்யக்கூடிய நன்மை இல்லை, உலகத்துக்கு செய்யக்கூடிய நன்மைன்றாங்க. சார், இளையராஜா அவர்களினுடைய இசை நீங்கள் எத்தனை பேர் கேட்கலாம்ல, எத்தனை வகையில் கேட்கலாம். இந்த சம்பவம் சார் வால்பாறையில் நடந்த சம்பவம். அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு மேடையில் குறிப்பிட்டு பேசுகிறார், மும்பையில். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வால்பாறையில் நடந்துச்சு. ஒரு தினம் ஒரு 48 நாள், 40 நாள், 45 நாளைக்கு ஒரு யானை சினிமா தேட்டருக்கு வருங்க. கரெக்டாக 7 மணிலேருந்து 7:30 ஒரு யானை, காட்டு யானை வந்து சினிமா தேட்டர் வாசலில் நிற்கும். ஒரு பாட்டு ஓடும், அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த யானை அழும் சார். யானை அழுதுட்டு போயிடும். என்ன தெரியுமா இருக்குது, அந்த காட்டு யானையினுடைய குட்டியை ரோட்டில் வந்து ஏதோ ஒரு வண்டி அடிச்சிருச்சு. அந்த யானை குட்டி இறந்து போயிடுச்சு. இந்த யானை
கோபத்தில் காட்டையே துவம்சம் பண்ணியிருக்கு. இந்த காட்டு யானை கோபத்தில் காட்டையே துவம்சம் பண்ணியிருக்கு. அந்த கோபத்தில் இருந்தப்போ ஒரு பாடல் ஒழிச்சிருக்கு, சினிமா தேட்டரில் ஒரு பாடல் ஒழிச்சிருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? இசைஞானி போட்ட பாட்டு. கற்பூர பொம்மை ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாடும். இந்த பாட்டு ஒழிச்சிருக்கு சார். இந்த பாட்டு ஒழிச்சிருக்கு. இந்த யானை கோபத்தில் இருந்த யானை இருக்குல்ல, அந்த யானை அடங்கியிருக்கு சார். இந்த பாட்டை கேட்டு யானை அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யானை அழுதுருக்கு. தினம் 7 மணிலேருந்து அந்த பாட்டு கரெக்டாக ஓடுற நேரம் அந்த தேட்டர் வாசலில் வந்து இந்த யானை நிற்குமா. 41 நாள் அந்த படம் ஓடி இருக்கு. 41 நாளும் அந்த யானை வந்து நின்றுருக்கு சார். அதுக்கப்புறம் அந்த படத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த யானை வர்றது அங்கே நின்றுச்சு. யானை வர்றதில்லை. அதுக்கப்புறம் ஒரு காட்டையே துவம்சம் செய்து கொண்டிருந்த ஒரு யானையை இளையராஜா அவர்களினுடைய ஒரு பாடல் மாற்றிருக்கு. அவருடைய அந்த பாடலினுடைய வரி மாற்றிருக்கு. யானையை அழகாக வச்சிருக்கு. இந்த விஷயத்தை அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த சம்பவத்தை மும்பையில் நடந்த ஒரு விழாவில் சொல்கிறார். ஒரு இசைனா எப்படி இருக்கணும், ஒரு இசையினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், பல உயிரினங்களினுடைய மாற்றத்தை அது கொண்டு வருன்றார். இப்போ ஒன்றுக்கொன்று ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாதாங்க இந்த வாழ்க்கை இருக்குது, அமைஞ்சிருக்கு. அதனால தானே இளையராஜா ஐயா சொல்கிறாங்க, நான் என்னுடைய இசையை என்னுடைய நரம்புகளிலிருந்து எடுத்து விரல்கள் வழியாக உங்கள் இதயத்திற்கு பாய்ச்சுகிறேன்ற. அவருடைய இசை எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருந்திருக்கு, எத்தனை காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு, வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு இளையராஜா அவர்களுடைய இசை இருந்திருக்குல்ல. ஏதோ ஒரு வகையில் நம் காதில் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல் நம் வாழ்க்கையை மாற்றுது. ஏதோ ஒரு வகையில் இந்த பேச்சு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது. ஒரு கதை ஒரு வாழ்க்கையை மாற்றுது சார். சமீபத்தில் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஸ்கூலில் நான் பேச போகிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூலில். இப்போ அந்த ஸ்கூல்லலாம் பேனர்லாம் போட்டிருப்பாங்களே வாசலில், சீஃப் கெஸ்ட்னு போட்டு அந்த பேனர்லாம் எப்பயும் போடுறது தானே, அந்த மாதிரி பேனர்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கூலுடைய காம்படிஷன் ஸ்கூல் இருப்பாங்கள்ல, காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த காம்படிட்டர் ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர் இந்த ஸ்கூலுக்கு வராங்க சார். எதுக்கு? நம்மளை பார்த்து பேசணுன்றதுக்காக வர்றாங்க, என்னையை பார்த்து பேசணுன்றதுக்காக. அந்த பேனரில் என் ஃபோட்டோ போட்டாங்க. இந்த தம்பி இங்கே வராரா பேசுறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கூலுடைய காம்படிட்டர் ஸ்கூல் அவங்க ஹெட் மாஸ்டர் வராங்க. இப்போ இந்த ஸ்கூலே விளையாடுத்து போயிட்டாங்க, காம்படிஷன் ஸ்கூலு. அவங்களோட ஹெட் மாஸ்டர் நம்ம ஸ்கூலுக்கு எதுக்குப்பா வர்றாங்க, என்னை பார்த்து பேசணுன்ட்டு வர்றாங்கன்னு சொல்லி இப்போ அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொக்கே கொடுத்து வரவேற்கிறாங்க. அந்த ஹாலில் உட்காராங்க. அவங்க கேட்டாங்க, இந்த தம்பியோட ஒரு 10 நிமிஷம் பேசட்டுமான்னு. இப்போ எங்கள் 2 பேருக்கு மட்டும் அந்த ஹாலை கொடுத்துட்டு போகிறாங்க. சார் அவங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கே பெரும் அதிர்ச்சி என்னென்னா, அந்த காம்படிட்டர் ஸ்கூல்லேருந்து ஒரு ஹெட் மாஸ்டர் வந்திருக்காங்களே. இப்போ இந்த அம்மா வந்து அவங்க சொல்கிறாங்க, தம்பி நான் நீங்கள் சொன்ன ஒரு கதை கேட்டேன், நான் ஒரு கதை சொல்லியிருந்தேங்க. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கதை. நம்ம குட் மார்னிங் ஆதித்யன்ஸ்லையும் சமூக வலைதளங்கள் 2லையுமே இதை சொல்லியிருந்தேன் நான். ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்பான், அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பான்னு ஒரு கேள்வி கேட்பான். உடனே அவங்க அப்பா கேட்பாரு, எதுண்டா? இல்லை நீ ஐ லவ் யூ சொல்லி நான் பார்க்கவே இல்லையேப்பா. இந்த கதை வந்து நான் சொல்லியிருந்தேன், ஐ லவ் யூ சொல்லி நீ பார்க்கவே இல்லையா. மரகதம் அதை எடுத்துகிட்டு வா. அவங்க குளிச்சுட்டு இருந்துப்பாங்க. மரகதம் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அந்த அம்மா போய் ஒரு மூக்கு கண்ணாடி டப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவர் தோளில் இருக்கிற துண்டை எடுத்து தான் மனைவிட்ட கொடுப்பாரு. அந்த பையன் எனக்கு புரிஞ்சிருச்சு பாண்டு போயிடுவான். நான் கேட்டிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லும்போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதை தான் கேட்பார் என்கிற புரிதலோடும் அவர் தலைக்கு குளிச்சிருக்கா, தலை ஈரமாக இருக்கு, துவட்டலை, இந்த துவட்டிக்கமான்னு எடுத்து துண்டை கொடுத்தார்ல. புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்ற வார்த்தையில் காதல் கிடையாது அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருந்தேன். இந்த கதை அந்த ஹெட் மாஸ்டர் அவங்களுடைய மனதில் பதிஞ்சு கிட்டத்தட்ட 2 நாள் அழுதுருக்காங்க சார். அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி தாங்க இருந்தார், பேராலிசிஸ் பேஷண்ட்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக பேராலிசிஸ் பேஷண்ட், வாட்டர் பெட்டில் தான் படுக்க வச்சுருந்தோம். முதுகில் அந்த பெட் சோர்ன்றதெல்லாம் வந்துருந்துச்சு. அவர் இப்படி திரும்பினார்னா அவருக்கு பவுடர் போடணும்னு எனக்கு தெரியுங்க. அவர் கொஞ்சம் அசைஞ்சார்னா இந்த யூரின் பேக் மாற்றணும்னு எனக்கு தெரியுங்க. அவருடைய உடல் மொழியை வச்சு அவர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு பசிச்சிச்சுன்னா எனக்கு தெரியுங்க. நான் எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஃபீட் பண்ணுவேன். இப்போ கணவர் உயிரோடு இல்லைங்க, அவர் இறந்து போயிட்டார். கணவர் உயிரோடு இல்லை. இந்த நேரத்தில் அவரை பிரிஞ்சு ஒரு 6 மாதத்தில் அந்த ரூமை பார்க்குறப்பெல்லாம் அவர் இருக்கிற மாதிரியே தோணும், அவர் என்னை கூப்பிட்ற மாதிரியே தோணும், அவர் ஏதோ சொல்கிற மாதிரியே தோணும். இந்த நேரத்தில் உங்களுடைய கதை வந்துச்சு தம்பி, இந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய கதை வந்துச்சு தம்பி. ஏதோ ஒரு வகையில் என்னால் அழ முடியாமல் இருந்தேன்னா அந்த கதையை கேட்டுட்டு ஓன்னு அழுதேன் தம்பி. நான் இப்படி தான் தம்பி இருந்தேன். நான் அவர் சொன்னதை வார்த்தைகளில் சொல்லாமல் நான் புரிஞ்சுக்குவேன் தம்பி. என்னால்
நீங்கள் கதையை கேட்டுட்டு தான் தம்பி என்னால் அழ முடிஞ்சதுன்னு ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டர், அவங்க கண்ணிலிருந்து அப்படி தார ஒரு கண்ணீர். ஒரு நன்றி சொல்லிட்டு போகணுன்றக்காக தான் தம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன் தம்பின்னு அவங்க வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயமாக தோணுச்சுன்னா சார், ஒரு கதையை நம்ம எங்கிருந்தோ படிக்கிறோம், அந்த கதையை நம்ம ஒரு ஊடகத்தின் மூலமாக சொல்கிறோம். இந்த கதை ஏதோ ஒரு வகையில் போய் ஒரு மனிதனுடைய மனதில் புகுந்து அவர்களுடைய இழப்பிற்கான ஆறுதல் கொடுக்கறது என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய டிசைன் சார், எவ்வளோ பெரிய டிசைன். எங்கிருந்தோ ஒரு கதை நம்ம மனசில் பதியணும்னு இருக்கு, அதை நம்ம சொல்லணும்னு இருக்கு. அந்த கதை ஒருத்தருடைய மனதுக்குள்ளே போய் அவங்களுக்கான ஆறுதலாக இருக்கணும்னு இருந்ததுன்னா, இது ஒரு நதியினுடைய ஓட்டம் போல் இந்த உலக வாழ்க்கை இயங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒரு மனிதரினுடைய வாழ்க்கையை, ஏதோ ஒரு உயிரினத்தினுடைய வாழ்க்கையை, ஏதோ ஒரு ஜீவராசியினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதாக இருக்கணும். எங்கேயோ இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட ஒரு இசை, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் போட்ட ஒரு இசை, வால்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு யானையின் காதுகளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கே. வள்ளலார் சொல்கிறாருங்க, வள்ளலார் 2 விஷயம் சொன்னார். அணையா அடுப்பு, அணையா விளக்குன்னு 2 விஷயம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த வயிறு இருக்குது பாருங்க, அதுதான் அணையா அடுப்பு. இறைவன் கொடுத்த அணையா அடுப்பு, அது அணையவே அணையாது. இப்போ இந்த வயிற்று பசியை தீர்ப்பதால் மட்டும்தான் ஒருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய அணையா விளக்கு, அந்த விளக்கு ஜோதியாக வெளியே வரும் பாடினார். இவ்வளோ பெரிய அன்னதானத்தை உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டப்ப வள்ளலார் சொல்கிறாரு, இது நான் ஒருத்தனால பண்ணுறது கிடையாது. அந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மாட்டு வண்டி அனுப்புவாங்களாம். வடலூரிலிருந்து அந்த மாட்டு வண்டி வருகிறதுன்னு தெரிஞ்சு ஊர் மக்கள்லாம் அரிசி, கோதுமை, தானியம்னு எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருப்பாங்களாம். விறகு, அரிசி, கோதுமை, தானியம்னு 149 வருஷமாக அந்த அடுப்பு அணையில சார். 149 வருஷமாக 3 வேளை அன்னதானம் அங்கே நடந்துட்டு இருக்கு. வள்ளலார் ஆசிரமத்தில் 3 வேளை அன்னதானம் நடக்குது. 149 வருஷம் சாதாரண விஷயமா? 149 வருஷமா. இப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? வள்ளலார் ஆசிரமத்திலிருந்து வடலூரிலிருந்து ஒரு வண்டி வரும், நம்மால் முடிஞ்சதெல்லாம் கொடுக்கணும்னு மக்கள் காத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுதானே அத்தனை பேருக்கு உணவளிக்குது. அது போல இந்த பிரபஞ்சம் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறது. நாம் நல்ல சிந்தனைகளை, நல்ல சொற்களை, நல்ல செயல்களை செய்யும்போது அது பலரது வாழ்க்கைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லார் வாழ்க்கைக்கும் நன்மை சேர்க்க வேண்டும் என்றால், இந்த நாள் நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமான இனிய நாளாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இனிய சிந்தனையை, இனிய சொற்களை, இனிய செயல்களை விதைப்போம். இது புரிந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.